இன்னைக்கு நடக்கிற எல்லா அட்டூழியங்கள், அநியாயங்கள், அட்டகாசங்கள், ஆமா தேவ பிள்ளையே, அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக சொல்லப்பட்டவைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இதே போலத்தான் சபையை பாழாக்குகிறவர்களை, பாடகர்களை கொண்டு பல முறை கடந்த வருடம் அக்டோபர் மாசம் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, நல்லா பாடுகிற பாடகர்களை தேவன் கொண்டு வந்து இவர்கள் மூலமாகத்தான் சபைகள் பாழாக்கப்படுகிறது, இவர்கள் தான் சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை நம்புறான் நம்புங்க, நம்பலைன்னா அதை குறித்து எனக்கு ஒரு கவலை இல்லை. கர்த்தர் சொன்னதை நான் என்ன செய்கிறேன், அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறேன். நீங்க என்ன சொல்லுகிறீங்க அப்படின்னா, பாடல் மூலமாக எழுப்புதல் வரும் அப்படின்ட்டு எங்கேயும் ஆண்டவர் சொல்லல. பாடல் மூலமா எழுப்புதல் வரும் அப்படின்னா நம்ம கேட்கலாம். பாடல திரளான கோடிக்கணக்கான ஜனங்கள் கேட்கிறாங்க, அது எந்த பொய்யுமே கிடையாது, அது எல்லாம் உண்மை. ஏன் அப்படின்னா அது நமக்கு பொழுதுபோக்குக்காக, மன ஆறுதலுக்காக நமக்கு என்னது, அதையெல்லாம் நம்ம கேட்கிறோமே ஒழிய அதுல எழுப்புதல், பாடல்ல எழுப்புதல்லாம் வராது. அப்படி எழுப்புதல் வரும் அப்படின்னா நம்ம நினைக்கிறது போல திரளான பேர் கேட்கறதுனால இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை திரளான பேர் கேட்கிறாங்க, கேட்டு எல்லாரும் மனமாறிட்டாங்களா? இல்லையே. எத்தனை விரல் விட்டு எண்ணிக்கிறவங்க தான் சபைக்குள்ள என்னது இன்னைக்கு காணப்படுகிறாங்க பரிசுத்தமா. மற்றபடி எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, கேடுபாடும், அக்கிரமமோ, அநியாயமோ, பாவமோ, அசுத்தமோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ, அதாவது எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களை செய்கிறவர்களாக. ஆனா கேட்டா என்னது, பைபிளை படிப்பேன்னு சொல்லுவாங்க, நான் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன்னு சொல்லுவாங்க, அது போக சபைக்கு நான் ஒழுங்கா போயிருவேன்னு சொல்லுவாங்க, சபையில நான் தூணும்பாங்க, ஆமா நான் நவுண்டா சபையை கீழே உளுந்துரும்பாங்க. அப்படிப்பட்டவங்க சத்தியத்தின்படி வாழ்வாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க சத்தியத்தின்படியே வாழ மாட்டாங்க, மனம் போன போக்குல வாழ்வாங்க. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருப்பாங்க அப்படின்னா, தேவன் முதையே சொல்லி இருப்பாங்க. மார்க் 16வது அதிகாரத்துல நம்ம 14ல இருந்து வாசிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அந்த 11 பேரும் பந்தி இருக்கையில அவர் என்ன செய்தார், அவர்களுக்கு தரிசனமாகி இயேசு உயிர்த்தெழுந்திருந்தார் என்பதை அவங்க என்ன செய்தாங்க, நம்பாம இருந்தது நிமித்தமாக அவருடைய அவிசுவாசத்தை குறித்து, இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என்ன செய்தாங்க, அந்த தரிசனத்தில் அவர்களுக்கு சொன்னது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமா, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 11 சீஷருக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மார்க் 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ தேவ பிள்ளையே, விசுவசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன அப்படின்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி சிறுமை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்ன அப்படின்னா, நீங்க உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய, நீங்க உலகம் எங்கும் போய் நீங்க என்ன செய்யுங்க, பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி, தாளம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. நம்மெல்லாம் ஓவர் ஸ்மார்ட், ஆண்டவருக்கே தெரியாதது நமக்கு தெரியும். நம்ம அந்த நாட்கள் ஆண்டவரோட வாழ்கிறவர்களா இருந்திருந்த பேதுரு மாதிரி இருந்திருப்போம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்திருப்போம். ஆண்டவரே இதுல இதை சேர்த்துக்கிறீங்களேன் அப்படின்னு நம்ம அவருக்கு ஆலோசனை கொடுத்திருப்போம். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம எல்லாம் ஓவர் ஸ்மார்ட் இல்லையா? நாம என்ன நம்ம சொல்லிக்கிறோம், பாட்டுல எழுப்புதல் வருதா? யாருங்க சொன்னா பாட்டுல எழுப்புதல் வருதுன்னு? அப்படின்னா உங்ககிட்ட பேசுற ஆண்டவர் யாரு, என்கிட்ட பேசுற ஆண்டவர் யாரு அப்படிங்கிற ஒண்ணு, உங்ககிட்ட பேசுறது தேவனா இருக்கணும், இல்ல என்கிட்ட பேசுறது தேவனா இருக்கணும், இல்ல உங்ககிட்ட பேசுறது பிசாசா இருக்கணும், இல்ல என்கிட்ட பேசுறது பிசாசா இருக்கணும். தேவ பிள்ளைய உங்ககிட்ட பேசுறது நடக்க அப்படின்னா உங்ககிட்ட பேசுற தேவன் என்னது, அவர் தேவனா இருப்பாரு. என்கிட்ட சொல்றது நடக்க அப்படின்னா என்கிட்ட பேசுகிறது அது பரலோகத்தின் தேவனா இருப்பாரு. நடக்கிறதை வைத்து இன்னைக்கு உறுதி பண்ணி கொள்ள வேண்டும். ஜனங்களே, ஏமாந்து போய்விடாதீர்கள். இந்த கடைசி காலம் எரேமியா 8:7 சொல்லப்பட்டது போல, காட்டு புறாவும் கொக்கும் தகைவலாம் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை என்ன செய்கிறது, அறிந்து கொள்ளுகிறது. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீதியை, தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வசனத்தை அறியாதபடிக்கு இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் எங்கும் போய் என்ன செய்யுங்க,
நீங்க எல்லா சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதைத்தான் ஆண்டவர் போதிக்க சொன்னார். அதைத்தான் அந்த பூமியில மாதிரியாய் காண்பித்தார். அவர் என்ன செய்யல, இங்க பாடிக்கிட்டு அலையில, இங்க பாட்டு எழுதல. சரியா? கேட்கிற தேவனுடைய ஊழியர்களே, ஆமா, நீங்க கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. இன்னும் சபையை பாழாக்குவதற்காக இந்த பாடகர்களை என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் என்ன செய்தாங்க, இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இவர்கள் மனம் திரும்ப மாட்டாங்க. இன்னும் பாடகரை தான் என்கரேஜ் பண்ணிக்கொண்டு இருப்பாங்க. சத்திய வசனத்தை புறக்கணித்து கொண்டுதான் இருப்பாங்க. இவங்க எல்லாம் எழுப்புதல இவங்க கொண்டு வர போறதல்ல, எழுப்புதலுக்கு தடையை இவர்கள் தான் அப்படிங்கிறத தேவன் எப்படி காண்பித்தாங்க அப்படின்னா, ஒரு தேவனுடைய மனுஷனை நிறுத்தி ஆண்டவர் சொன்னாங்க, ஆதாம் 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 யாரு? அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போனவன். ஆமா தேவ பிள்ளையே, ஆமா இன்றைக்கு நம்ம இதெல்லாம் தெரியாம நம்ம இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, பாடல் மூலமாக எழுப்புதல், பாடல் மூலமாக எழுப்புதல் வரவே வராது, வரவே வராது, வரவே வராது. பாடல் மூலமாய் சபை பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் பரலோகம் பல பகுதியில் பல பாடகர்களை, இளம் பாடகர்கள், வயதான பாடகர்கள் கேட்கிறீர்களா, கேட்கிறீர்களா? ஆமா தேவ பிள்ளையே, இப்படிப்பட்டவர்களை இந்த கடந்த 25ஆம் ஆண்டு அக்டோபர் வரைக்கும் இவர்களாலே சபை பாழாக்கப்படுகிறது அப்படிங்கிறத தேவன் தீர்க்க தரிசனமாக ஒரு முறை அல்ல பல முறை இவர்களாலே தான் இன்னைக்கு எழுப்புதல், இவர்களை என்கரேஜ் பண்ணுகிற பிளஸிங் சென்டர், இன்னைக்கு என்னது வொர்ஷிப் சென்டர், இன்னும் என்னது வேற என்ன சென்டர்லாம் வச்சிருக்கிறீங்க. ஆமா இப்படிப்பட்ட பல சென்டரை வைத்து ஆமா நம்ம என்ன செய்கிறோம், இன்னைக்கு சபையை பாழாக்கி கொண்டு நம்ம அதுல வேற எதை பேசுறோம் அப்படின்னா எழுப்புதல் அப்படிங்கிறோம். எழுப்புதல் அப்படின்னா அதோடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். பாட்டு மூலம் எழுப்புதல் வருதுன்னு சொன்னா நமக்கு எழுப்புதல்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டானது. எப்படி உண்டானது என்றால், உண்மையாய் மனம் திரும்புவது தான் எழுப்புதல். பாட்டு கேட்கிறதுனாலே மனம் திரும்ப முடியாது. அது ஆறுதலின் தெய்வமே. ஆமா அப்படிப்பட்ட பாட்டு நம்முடைய இருதயத்துக்கு ஆறுதலை கொண்டு வரலாம். ஆமா நமக்கு இசையின் மோகத்துல நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம், அதை கேட்டு நம்ம இசையில என்ன செய்யலாம், மிதக்கலாம். ஆனா தேவ பிள்ளையே, உன்னை மனம் திருப்புகிறது எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையே அல்லாமல், அவருடைய சத்திய வசனமே அல்லாமல், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையே அல்லாமல் அது மத்த ஒன்று நம்ம என்னது மனம் திருப்பாதுங்கிறத தேவ பிள்ளையை அறிந்து கொள்ள வேண்டும். பாட்டு மூலம் எழுப்புதல் வராது. ஆமா பாட்டு பல கோடி பேர் கேட்கிறாங்க. கிறிஸ்தவ பாடல்களை நீங்க ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு பாடல்களை கேட்கிறாங்க. அதுல எந்த பொய்யுமே கிடையாது. திரளான பேர் கேட்பாங்க, உண்மைதான். ஆனா அதனால யாரு மாறலங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும், யாரு ரட்சிக்கப்படலங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம இன்னைக்கு பாட்டு மூலம் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படி நம்ம நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறாங்க, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது விசுவாசம் உள்ளவனாகி, பாட்டை கேட்கிறதுனால விசுவாசம் உள்ளவனாகி கிடையாது. ஆமா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆமா அதான் விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்படைவான். தேவ பிள்ளையே, இதெல்லாம் தேவன் சொன்ன, பரலோக தேவன் சொன்ன சத்தம். இதுல அதாவது நம்ம நினைப்பது போல இன்னைக்கு தேவ பிள்ளையே, ஆண்டவர் அதாவது ஒரு தேவ மனுஷனை காண்பித்து ஆண்டவர் சொன்னாங்க, இந்த பாத்திரம் எழுப்புதலுடைய பாத்திரம், இவருக்காக என்ன செய்ய வேண்டும், இவருடைய சரீர சுகபல ஆரோக்கியம் இவர் எழுப்புதல்ல பயன்படுவதற்காக இவருக்காக என்ன செய்யணும், ஜெபிக்க. அப்படிப்பட்ட பகுதியை சொல்லி இருக்கிறாங்க. இவர் எழுப்புதலின் பாத்திரம். இன்னைக்கு தேவ பிள்ளையே, அதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நல்ல மகிமையாய் ஒரு ஊழியத்தை செய்து இன்னைக்கு என்ன செய்திருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பகுதியெல்லாம் எனக்கு என்ன செய்யாது, எனக்கு தெரியாது அவங்களை குறித்தெல்லாம். ஆனா தேவன் என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த அதாவது இன்றைக்கு தன்னுடைய ஜீவன் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் கர்த்தருக்குள்ள விதைக்கப்பட்டிருந்தாலும் பரலோகம் அவருடைய பேரை என்ன செய்கிறது, இன்னைக்கு சொல்லுகிறது. ஆமா அடியோனுக்கு சொன்னது, அந்த தாசனுடைய பேரை சொன்னது. அதே போல இன்னொரு ஊழியர் அதே போல என்ன செய்திருக்கிறாரு, மரித்திருக்கிறாரு. ஆனா அந்த ஊழியர்களை காண்பித்து அவங்களை குறித்து ஆண்டவர் சொன்னாங்க, இது முழுவதும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னாங்க.
அப்ப தேவ பிள்ளையே, ஒரு ஊழியர் மரித்தாரு, அவரை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? ஆமா, அவரை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்த போதும் அவரை குறித்து பரலோக சத்தம் கொடுக்குது. ஆனா இன்னொரு குடும்பத்தை குறித்து இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறாங்க. அப்ப தேவ பிள்ளையே, மரித்தவர்கள் மரித்து, அதாவது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த தேவனுடைய மனுஷர்களை குறித்து பரலோகம் என்ன செய்கிறது? சாட்சி கொடுக்கிறது. ஆமா தேவ பிள்ளையே, நல்லா கவனித்து பாருங்க. இன்னைக்கு உலகம் எங்க போய் ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவர் சொன்னாங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன். இன்னைக்கு நம்ம நினைப்பது போல பாடல் மூலம் எழுப்புதல் வரும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அப்படிப்பட்ட வரட்டு கௌரவங்கள், அப்படிப்பட்ட மனப்பான்மைகள் நம்ம தேவனோட எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம தேவனோட எதிர்த்து நிற்க முடியாது. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரே எதிர்த்து நிற்பார். ஒரு மனுஷனுக்கு விரோதமா எதிர்த்து நின்னா பலசாலி ஜெயிப்பானா, ஒரு மனுஷனுக்கு விரோதமா கர்த்தரே எப்ப எழும்பி நிற்கிறார் அப்படின்னா பெருமை. ஆமா தேவ பிள்ளைய, தாழ்மை இருந்தா நம்ம என்ன செய்வோம்? தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து, அதான் அநேக பிரசங்கங்கள்ல சொல்லுகிறேன். ஆமா, இது தேவன் கொடுத்ததா இல்லையான்னு கூட்டமா உட்கார்ந்து செவியுங்க, மணிக்கணக்கா செவியுங்க. இது சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் உண்மையா இல்லையான்னு செவியுங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆமா மனம் போன போக்கில வாழ்ந்துட்டு கேட்டா நானும் ஊழியர் செய்யறேன், நானும் அதை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா தேவ பிள்ளைய, சத்தியத்தை பேசத்தான் ஆண்டவர் நம்ம இந்த பூமியில, அதாவது ஊழியக்காரனை நியமித்தாங்களே ஒழிய பாட்டு பாடுவதற்காக அல்ல. பல பகுதியில் ஆண்டவர் இந்த பாடகர்களை காண்பித்து இருக்கிறாங்க. ஆமா பாடகர்கள், ஆமா பாட்டு பாடுகிறீங்க, உங்களிடத்தில் வருகிறவர்கள் கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாதபடிக்கு நீங்க என்ன செய்கிறீங்க? காணப்படுகிறீங்க. ஆமா ஆமா தேவ பிள்ளையே, அப்படி காணப்பட்டு என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாங்க இந்த நபரிடத்துல போனோம், இந்த நபரிடத்துல போனோம், அவர் ஜெபிச்சாரு, எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க? வருகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆமா இவர்கள் கட்டப்பட்டு இருக்கிறத தேவன் வெளிப்படுத்தி அவர்களுக்கு அதில் இருந்து விடுதலையை கொடுத்து, எனக்கு என்னங்க தெரியும் இவங்க எந்த ஊழியக்காரங்க கிட்ட போனாங்க, எந்த பாடகர்கிட்ட போனாங்க, எந்த பிரபலத்திட்ட போனாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? போனவங்க சொல்றதானே நமக்கு தெரியும். நம்ம நீங்க எங்களை போயிட்டு வரீங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுவா வேலை? ஆமா, கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாங்க, பெட்டிக்கு அவருக்கு என்ன செய்ய? அவர் நாமத்தை மகிமைப்படுத்து, அவ்வளவுதான்.